ஓகே. எல்லாரும் எஸ்ஏ எக்ஸாமுக்கு வெறித்தனமா படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கப்பா எஸ்ஏ எக்ஸாமுக்கு. ஸோ இத எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோம்ல வந்து பார்த்தோம்னா, டேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்படின்னு மட்டும் டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட் அஃபிஷியல் வெப்சைட்டே வரும். ஓகேவா? ஸோ வந்ததுக்கப்புறம் அத வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ள போயிட்டீங்கன்னா, வெப்சைட் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட் பேஜ்ல அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, வந்து பார்த்தீங்கன்னா, ஹால் டிக்கெட் அப்படின்ட்டு பிளிங்க் ஆயிட்டே இருக்கும் பாருங்க. ஓகேவா? இத எடுத்து டச் பண்ணீங்கன்னா ஓகே. இப்போ கிளிக் பண்ணி உள்ள வந்ததுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. இதில வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஐடி கிரியேட் ஆயிருக்கும். பிளஸ் வந்து பாஸ்வேர்ட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஓகே. அது 2யும் உள்ள என்டர் பண்ணீங்கன்னா உள்ள போயிடலாம். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஐடியோ அல்லது பாஸ்வேர்டோ மறந்துருச்சுன்னா பிரச்சனை இல்ல. கீழ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்கெட் குடுத்துருக்காங்க பாருங்க. அத கிளிக் பண்ணீங்கன்னா, அடுத்த டேப்ல வந்து பார்த்தோம்னா, நீங்க அப்ளை பண்றப்ப குடுத்த மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் 2ல ஏதாவது ஒண்ணு போட்டீங்கன்னா, அந்த மெயிலுக்கோ அல்லது நம்பருக்கோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட யூசர் ஐடி அல்லது பாஸ்வேர்ட் எது வேணுமோ அத வந்து சென்ட் பண்ணிருவாங்க. ஓகே. சென்ட் பண்ணதுக்கப்புறம் அத போட்டு வந்து உள்ள லாகின் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் போட்டதுக்கப்புறம் உள்ள வந்தீங்கன்னா, இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இதுல 3 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் ஹால் டிக்கெட்ன்னு இருக்குல்ல. அது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் ஆயிடும். ஓகே. ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் ஆயிடும்ப்பா. அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு மேல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிளிக் பண்ணீங்கன்னா 3 த்ரீ டாட் இருக்குல்ல. அத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஆயிடும். ஓகேவா? இத சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்க பக்கத்துல இருக்க நெட் சென்டர்ல குடுத்து வந்தோம்னா, பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்கப்பா இன்னைக்கே. அதுக்கப்புறம் நீங்க எக்ஸாம் ஹால்ல எழுதுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் பால் பெயிண்ட் பென் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்டின்ட்டு தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தோம்னா, இன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பென்னே வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க. எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். ஓகே. எக்ஸாம் எல்லாரும் நல்லா பண்ணுங்கப்பா. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.